வணக்கம் நண்பர்களே. நிஃப்டி 50 ஒரு 41 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 187 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட் வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல தான் போனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபாலு. திருப்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறுறதும் இறங்குறதும் ஒரு சைட்வேஸ் மாதிரி தான் போனது. ஒரு பெரிய அளவுக்கு மூமெண்ட் இல்லை. ஏன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட் அப் சைடு போனோம்னா ஒரே இதாக அப் சைடு போயிட்டே இருந்தது. பட் அந்த அளவுக்கு இன்றைக்கி போகல. நல்ல ஒரு இறக்கமும் வந்துச்சு. காலையிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவில் போயிட்டு திருப்பி நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் போக ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 342 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 194 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஐடி செக்டரில் இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் போயிட்டுருக்கு. ஸோ இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஃபார்மா, ஆட்டோ, மெட்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி எஃப்எம்சிஜி ஒரு ஸ்மார்ட் ரெக்கவரின்னு தான் சொல்லணும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் நெகட்டிவில் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1063 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் போயிடுச்சு. ஃபினான்ஷியல் செக்டரும் நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் போயிருக்கு. எனர்ஜி செக்டர் மட்டும் நெகட்டிவில் இருக்குது. அதுமாரி ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% மேலே நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த அளவுக்கு இறக்கம் வந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி வந்துகிட்டே இருக்குது. ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டு போகிறதுக்கு தான் உள்ள பாசிபிலிட்டிஸ் காமிச்சிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு வந்திருக்காங்க. 1290 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 885 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ என்னைக்கெல்லாம் மார்க்கெட்டுக்குள்ள வராங்களோ, பாசிட்டிவ் சைடில் வராங்களோ, ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்பில் போயிட்டே இருக்குது. ஃபர்தராக ரேலி கொடுத்துட்டே இருக்குது. ஒன்ஸ் அவங்க சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபர்தராக டவுன்ஃபால் ஆகிறதுக்கு அதிகமாக போயிட்டு இருக்குது. ஸோ எஃப்ஐயோட ஆக்டிவிட்டியை நம்ம ஃபர்தராக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க என்ன மாதிரி இதெல்லாம் ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கிற ட்ரிக்ஸையும் நம்ம கற்றுக்கணும். இப்போ ரீசெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதிகமாக ஃபினான்ஷியல் செக்டார்லலாம் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா ஆர்டிக்கல்லாம் வருது. பட் வில் நாட் ஷுர். மேபி அதுலேயும் போட்டுட்டு இப்போ எந்தெந்த செக்டர்லாம் அவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, இப்போ நம்ம மாதிரி ஆளுங்க பார்த்துட்டு நம்ம சேல் பண்ண ஆரம்பிப்போம். டிஏயில் சேல் பண்ணுறாங்கன்னா அந்த செக்டர்லேயும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மோஸ்ட்லி அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட இதை கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளோட போர்ட்ஃபோலியோ இனிமேல் நெகட்டிவ் போகாத அளவுக்கு நம்ம இது பண்ணுவோம். நம்ம போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ் போகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படின்னா கோல்டு தான். இந்த கோல்டு பார்த்திங்கன்னா ரெக்கார்டு ஹை 24 கேரட்டு 10,135ங்கிறது அடிச்சிடுச்சு. 22 கேரட் கோல்டு பார்த்திங்கன்னா 9,290ங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஸோ சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா இங்கே 24 கேரட் வந்து 10,000 அடிச்சிருச்சு. இந்த 22 கேரட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 or 2 மந்த்துக்குள்ளே அடிச்சிடும். எப்படி இருந்தாலும் ஃபர்தர் ரேலி அதிகமாக இருக்குது. அது என்ன காரணம் பார்க்கும்போது சைனாவில் உள்ள சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து கோல்டு வந்து கண்டினியூஸாக அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலும் பார்த்திங்கன்னா அவங்களும் கோல்டை கண்டினியூஸாக அக்குமுலேஷன் பண்ணி பை பண்ணி வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு இதனால் பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டு சிக்னிஃபிகண்ட்டாக ஏறிக்கிட்டே இருக்குது. ட்ரம்ப் என்ன தான் டேரிஃப் போட்டாலும் சரி மற்ற இது பண்ணாலும் கோல்டு இறங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இவங்க எல்லாருமே அக்குமுலேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஏன்னு பார்க்கும்போது சைனா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக யூஎஸில் உள்ள பாண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க சேல் பண்ணுறாங்க. அவங்க சரி எங்களுக்கு டேரிஃப் அதிகமாக போடுறீங்க, எங்களுக்கு உங்களோட இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாண்ட்ஸ் எல்லாம் விற்றுட்டு அதுக்கும் பதிலாக என்ன பண்ணுறாங்க, இவங்க கோல்டாக வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டு ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது. இது ஒரு இம்பேக்டாக இருக்குது. நம்ம இந்தியாவும் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அந்தளவுக்கு நம்ம இந்தியா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல. கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 2.5%, 3% வரைக்கும் டவுன்ஃபால் வந்துச்சு. அது என்ன எதனால் காரணம்னு பார்க்கும்போது யூஎஸ் பிரசிடெண்ட் வந்து என்ன சொல்கிறாரு, சைனாவோட அவங்க வந்து எங்கள்கிட்ட பேச போகிறாங்க, டேரிஃப் இது சம்மந்தமாக பேச போகிறாங்க, அதனால் நாங்கள் வந்து ரேட் கட் இதெல்லாம் குறைச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதை சைனாட்ட போய் கேட்கும்போது சைனா என்ன சொல்கிறாங்கன்னா அப்போல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டு நல்லாவே டவுன்ஃபால் ஆச்சு. அது ஃபர்தராக இன்றைக்கி இறங்கும்னு பார்த்தது. பட் ஆனால் இன்றைக்கி இறங்கலை. இன்றைக்கி ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேலி கொடுத்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே 2.5% மேலே ஏறி இருக்குது. இதில் பாருங்கள், இப்போது யூஎஸ் மார்க்கெட்டு ரன்னிங்கில் தான் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா 2.5% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமில் தான் போயிட்டுருக்கு.
டவ் ஜோன்ஸு, S&P 500, நாஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேற்று எந்த அளவுக்கு இறங்கியிருந்ததோ அதுக்கு ஆப்போசிட்டாக இன்றைக்கி ரியாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நாள் ஏறுறது ஒரு நாள் இறங்குறது அப்படின்னு தான் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பியர் மார்க்கெட்டில் இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு நியூஸை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சின்னதாக ஒரு ரேலி கொடுப்பாங்க. இந்த ட்ராப்பில் வந்து நம்மளை மாதிரி ரீட்டெயிலர்ஸ் வந்து லாக் ஆகிடுவாங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்க அவங்க சேல் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவங்கள்ட்ட என்ன பணம் ஃபண்டு அதிகமாக இருக்கும். அவங்க கண்டினியூஸாக பை பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் நம்மள்ட்ட அந்த மாதிரி பணம் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் எப்போல்லாம் நல்லா இறங்கியிருக்கோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாக்ஸு நல்லா இறங்கியிருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸை கரெக்டாக பிக் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிகிட்டே இருங்க. இல்லையா உங்களால் பணம் இருக்கிறத என்ன பண்ணுறீங்க பர் டேக்கு ஒரு ஷேரு அப்படிங்கிற கணக்கில் 1 by 1 கூட வாங்கிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட இதை பொறுத்து தான் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி வச்சிங்க. இப்போ எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் இருக்குது அப்படின்னா மந்த்லி இந்த ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாட் எவர் ப்ரைஸ் நீங்கள் அந்த டைமில் ஒரு 5 குவான்டிட்டியோ 10 குவான்டிட்டியோ வாங்கி போட்டு அப்படியே விட்டுருங்க. அடுத்து நெக்ஸ்ட் மந்த் வருதா திருப்பி 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி இந்த மாதிரியே ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபமாக வந்துடும். போர்ட்ஃபோலியோவும் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவில் போகாது. அதுமாரி பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் கோல்டு பீஸு சில்வர் பீஸு இதெல்லாம் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணி வச்சிக்கிங்க. அக்குமுலேட் பண்ணிங்கனாலே இது ஆட்டோமேட்டிக்காக ஏறும்போது உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் போனாலும் இது என்ன பண்ணும் பாசிட்டிவ்லேயே இருக்க வைக்கும் உங்களோட போர்ட்ஃபோலியோவை. ஸோ அதனால் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. ரெண்டாவது இப்போ வந்து பாருங்கள் டேக்ஸ் வந்து பாருங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்டில் தான் போயிருக்கு. 22 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது. FTSE, CSE எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் தான் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டு பாசிட்டிவில் தான் இருக்குது. ஜப்பான் நிக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 51 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹேங்ஸாங் பாருங்கள் ஒரு 167 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஏஷியன் ட்ரேடிங் பார்த்திங்கன்னா இது ஒரு மிக்சடு ட்ரேடிங்காக தான் இருக்குது. பட் யூரோப்பியன் அண்டு US மார்க்கெட்டு பாசிட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம மார்க்கெட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில் சிங்கப்பூர் நிஃப்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறதா பண்ணுங்கள். இப்போ ஸ்டாக்ஸு இப்போ கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் மோஸ்ட்லி நீங்கள் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸாக சூஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லை கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டு ஹையை தொட்டிருக்கு. ஒரு அவுன்ஸ் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா $3,509 வந்து தொட்டுடுச்சு. இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைமாக போயிருக்கு. கோல்ட்மேன் சச்சஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4,500 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு 8 to 10 மந்த்துக்குள்ளார. ஸோ அது தொடுறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸாக தான் போயிருக்கு. இன்றைக்கி ஒரே நாளில் பாருங்கள் நல்ல ஒரு ஏற்றம். லோ வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 3,383 இருக்குது. இன்னைக்கு இது வந்து ஹை வந்து பார்த்திங்கன்னா 3,509. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு $120 வரைக்கும் நல்ல ஒரு ஒரே நல்ல ஏற்ற இறக்கம் வந்துட்டு இருக்குது. இப்போதைக்கு $29 நெகட்டிவில் இருக்குது. சில்வரும் பாருங்கள் சிக்னெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க. லாங் டேர்முக்கு இதெல்லாம் நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.